ஹாய் ஹலோ வெல்கம் டு லச்சூஸ் கைமணம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது லாஸ்ட் சண்டே எடுத்த vlog தான். பட்டு எனக்கு கொஞ்சம் ஸ்கெடியூல் டைட்டாக இருந்ததுனால என்னால் எடிட் பண்ணி வாய்ஸ் ஓவர் கொடுத்து அப்லோட் பண்ண முடியல. அந்த சண்டே நான் என்ன செய்தேன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிளாக சிக்கன் குழம்பு வச்சு அண்டு வறுவல் பண்ணினேன் வித் ரைஸ் அண்ட் ரசம், அவ்வளோதான். ஆக்சுவலி சைந்தவி என்ன பண்ணிகிட்ருக்கான்னா, ஹேண்ட் வாஷ் பண்ணிகிட்ருக்கா. அவளுக்குமே மொட்டை போட்டாச்சு. நாங்கள் லாஸ்ட் வீக் ஊருக்கு போயிருந்தோம். இது 2வது மொட்டை. அவளுக்கு நான் 9 monthsலேயே மொட்டை போட்டு காது குத்தியாச்சு. ஸோ அப்படியே மொட்டை போடலான்னு சொல்லி நினச்சிட்டே இருந்தோம். பட் தள்ளி போயிட்டே இருந்தது. ஃபைனலி இப்போது நாங்கள் மொட்டை போட்டாச்சு. ஸோ அதனால தான் மேடம் ஏதோ ஹாலில் வேலை பண்ணியிருப்பாங்க போல இருக்குது. அதை முடிச்சுட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நான் சண்டே மார்னிங் பார்த்திங்க அப்படின்னா ஃபிஷ் வாங்கலான்னு தான் போனோம். பட்டு மீன் மார்க்கெட்டில் மீன் ஒன்றும் பெருசாக அந்தளவுக்கு இல்லை. ரொம்ப சின்ன சைஸ் விரால் தான் இருந்தது. அது வாங்கினாலும் நமக்கு பெருசாக ஒன்றும் இருக்காது, லாஸ் தான். ஏன்னா 1 கிலோ 350 ரூபான்னு போட்டாங்க. அதனால் நாங்கள் சிக்கன் மட்டும் வாங்கிட்டு வந்துட்டோம். மோஸ்ட்லி ஆஃப்லேருந்து 3/4 kg வாங்கினோம் அப்படின்னா எங்களுக்கு மதியம் அண்ட் நைட் 2 வேளைக்குமே அது சரியாக போயிடும். அண்ட் சம்டைம்ஸ் அதுவுமே மீந்துடும். அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா, சிக்கன் குழம்பு வச்சுட்டு சைடில் அப்படியே வறுவலுக்கு ரெடி பண்ணிட்டேன். அண்ட் இதில் பார்த்திங்க அப்படின்னா எண்ணெய் சேர்த்து வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு அந்த பக்கம் கடாயில் குழம்புக்கும், இந்த சைடு வெங்காயம் வதங்கின வாட்டி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் தக்காளி எல்லாம் ஆட் பண்ணி இங்கே ஃப்ரை பண்ண வச்சுட்டேன். அந்த சைடில் வெங்காயம் இஞ்சி பூண்டு வதங்கின உடனே நாங்கள் குழம்புக்கு தேவையான சிக்கனை ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுட்டேன். ஸோ அந்த இஞ்சி பூண்டில் வேகிறப்போ பார்த்திங்கன்னா அந்த சிக்கனோட ஃப்ளேவர் நல்லாவே சேர்ந்து வரும். இந்த சைடில் நம்ம மசாலா எல்லாமே கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆன அப்புறம் நம்ம சிக்கனை ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வறுவல் இன்னும் ரொம்ப டேஸ்டியாக வரும். வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் கொத்தமல்லி அப்பப்போ சேர்த்துட்டே இருப்பேன். பிகாஸ் எனக்கு கொத்தமல்லி புதினா ஃப்ளேவர் எனக்குன்னு இல்லை, வீட்டில் எல்லாருக்கும் பிடிக்கும். அண்ட் கொத்தமல்லி புதினா சாப்பிட்றது நல்லதுன்னு தான் நான் நினைக்கிறேன். அண்ட் இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நான் மசாலா பொடி பண்ணி வச்சுருக்கேன். என்ன மசாலா அப்படின்னா பட்டை, கிராம்பு, சோம்பு, சீரகம், மிளகு, இது 5ம் சேர்த்து நான் அரைச்சி வச்சுருக்கேன். அதுதான் குழம்புக்கு ஒரு 1.5 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டேன். வறுவலுக்கு சிக்கன் நல்லா வதங்கின வாட்டி நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா அது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அதனால் நான் வறுவலுக்கு லேட்டாக தான் ஆட் பண்ண போகிறேன். இந்த சண்டே எங்களுக்கு கொஞ்சம் பிளானும் இருக்குது. பிகாஸ் மண்டேலேருந்து சைந்தவிக்கு ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகுது. யூஸ்வலாக அவளுக்கு ஸ்கூலுக்குன்னு பெருசாக ஷாப்பிங் எல்லாம் நாங்கள் பெருசாக பண்ணுறது கிடையாது. அண்ட் இந்த வாட்டி அவள் சம்மர் கிளாஸ் போன இடத்துலேயே அவளுக்கு நிறைய கிஃப்ட்ஸ் மாதிரியெல்லாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுவே யூட்டிலைஸ் பண்ணிக்கலான்னு தேர் ஆஃப்டர் அவளுக்கு புதுசாக லஞ்ச் பாக்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தா. ஸோ அது மட்டும் ஷாப்பிங் போய் வாங்கிட்டு வரலாம் அப்படின்ட்டு. அதுவும் இல்லாமல் எங்களுக்கு டி நகரில் வேறு வேலையும் இருந்தது. ஸோ அந்த வேலையும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு போகலாம் அப்படின்ட்டு. அண்ட் அவளுக்கு அன்றைக்கி பாட்டு கிளாஸ் எல்லாம் இருந்ததுனால அதை முடிச்சுட்டு அப்படியே ஷாப்பிங் போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மிளகா பொடி, தனியா பொடி எல்லாம் ஆட் பண்ணிட்டேன். பட் தனியா பொடி காலியாகிடுச்சு. கீழே கபோர்டில் இருந்து எடுக்கணும். பட் யார் எடுக்கிறாங்கன்ற சோம்பேறித்தனத்தில் நான் வறுவலுக்கு தனியா பொடி ஆட் பண்ணலை. பட் அரைச்சி வச்சுருக்க மசாலா எல்லாம் ஆட் பண்ணிட்டேன். ரொம்ப மசாலா சேர்த்து சாப்பிட்ணுன்றதெல்லாம் கிடையாதுங்க. ஆல்ரெடி நாங்கள் சாப்பிட்றதே என்னோடய வீடியோஸ் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். நாங்கள் ஸ்பைசஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா வீட்டில் ரெடி பண்ணுற மசாலாஸ் தான். கடையிலேருந்து எதுவும் வாங்கி யூஸ் பண்ண மாட்டேன். அதனால் எங்களுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் சாஃப்ட் ஸ்பைஸியாக இருக்க ஃபுட் எங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ வறுவல் பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே ரெடி ஆகிடுச்சு. அண்ட் இந்த ஸ்டேஜில் நீங்கள் சிக்கனை எடுத்து ஒன்று சாப்பிட்டு பாருங்கள். அந்த சிக்கன் நல்லா வெந்திருக்கான்னு பாருங்கள். ஏன் அப்படின்னா குழந்தைங்க சைந்தவிக்கு குழம்பை விட வறுவலில் தான் அவள் சாப்பிடுவாள். அதே போட்டு பிணைஞ்சி சாப்பிட்ருவா. அப்போது அந்த பீஸ் கொஞ்சம் ஹார்டாக இருந்துச்சு அப்படின்னா குழந்தைங்களுக்கு சாப்பிட பிடிக்காது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா கொஞ்சம் தண்ணி தெளித்து இல்லை ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி கூட நீங்கள் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். சிக்கன் நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு சிக்கனும் டிஃபர் ஆகுங்க. எல்லாமே ஒரே சீராக வேகும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கோங்க. அண்ட் குழம்புக்கு பார்த்திங்கன்னா நான் சிக்கன் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சி. அந்த தக்காளி, வெங்காயம், நம்ம ஆட் பண்ணியிருக்க மசாலா எல்லாத்தோட பச்சை வாசனையும் போய் நல்ல கேரமலைஸ் ஆகிடுச்சு ஒன்றோட ஒன்று. இதுவே இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வறுவல் மாதிரி தான் தெரியுது.
நான் இந்த ஸ்டேஜில் பார்த்திங்க அப்படின்னா தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இது வறுவல் மாதிரி தெரிஞ்சாலும் பட் சாப்பிட்றதுக்கு அந்தளவுக்கு பக்கத்தில் இருக்க டிஷ் மாதிரி டேஸ்ட்டு கொடுக்காது. ஏன்னா இது குழம்புன்றனால நம்ம கொஞ்சம் தக்காளி எல்லாம் வந்து எக்ஸஸாகவே ஆட் பண்ணியிருப்போம். பட் வறுவலுக்கு வந்து கரெக்ட் ரேஷியோவில் ஆட் பண்ணுவோம். அதனால் வந்து நான் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு குழம்புக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படுமோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க, உங்கள் வீட்டு மெம்பர்ஸை கவுண்ட் பண்ணி. இந்த குழம்பு கொதிச்சு ஒரு மாதிரி கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு மேலே எண்ணெய் மிதந்து வரும். அந்த ஸ்டேஜில் உங்களுக்கு தேவை அப்படின்னா தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. பட் இன்றைக்கி வந்து நான் குழம்புல கொஞ்சம் தேங்காய் ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன். அதனால் நான் நல்லா கொதிக்க விடுறேன். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா வீட்டில் கொஞ்சம் ப்ரான் இருந்தது. அந்த ப்ரானை வந்து நம்ம ஃப்ரை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன்னா வெங்காயம், ஒரு தக்காளி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிளகாய் பொடி, தனியா பொடி நான் எதுக்குமே எடுக்கலை, மஞ்சள் பொடி, அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா இருக்குது இல்லைங்களா, அந்த சோம்பு, சீரகம், மிளகு, அந்த மசாலா ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவைன்னா கொத்தமல்லி கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிடுங்க. அரைச்சிட்டு நீங்கள் ப்ரானை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு தந்தூரி ஃப்ளேவர் வருங்க. இன்னும் உங்கள்கிட்ட கடுகு எண்ணெய் இருந்ததுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ கடுகு எண்ணெய் இல்லை அப்படின்னா நீங்கள் கடுகையை கூட அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து ஒரு ஹோட்டலில் தந்தூரி சாப்பிட்டிங்கன்னா அந்த ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் இல்லைங்களா, அது எல்லாமே இதிலே கிடச்சிடும். நான் வந்து தயிர் ஆட் பண்ணல, பிகாஸ் வந்து சீ ஃபுட்டும் தயிரும் மிக்ஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது மித்தா இல்லை ரியாலிட்டியான்னு எனக்கு தெரியலை. பட் நான் இத்தனை வருஷம் கற்றுக்கிட்டு சீ ஃபுட் சமைக்க ஆரம்பித்தப்பலேருந்து சொல்லுவாங்க மீனையும் தயிரையும் மிக்ஸ் பண்ணக்கூடாதுன்னு. அதனால நான் இதில் தயிர் போடலை. வேணும்னா நீங்கள் வந்து ஒரு லெமனை வந்து ஸ்குவீஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஃப்ளேவர் நல்லாவே கிடைக்கும். இது வந்து வெறும் தவா ஃப்ரை தான். அதுக்கு நான் மேரினேட் பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா நமக்கு சாதம், வறுவல், குழம்பு ரெடி ஆகிட்டு நம்ம எறா ஃப்ரை பண்ணோம் அப்படின்னா சூடாக சாப்பிட்றப்போ எறா நமக்கு நல்ல டேஸ்டியாக இருக்கும். அண்ட் அதுவும் இல்லாமல் இதில் வந்து வெங்காயம் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கிறதுனால இந்த எறா வந்து நீங்கள் நல்லா ஃப்ரை பண்ணாதான் உங்களுக்கு அந்த வெங்காயத்தின் தக்காளியோட பச்சை வாசனை போய் உங்களுக்கு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். நம்ம எந்த ஒரு பொருளையும் வந்து டீப் ஃப்ரை பண்ணுறதை விட ஷாலோ ஃப்ரை பண்ணி சாப்பிட்டிங்கன்னா அதுவும் கொஞ்சம் நல்ல டேஸ்ட்டே கொடுக்குங்க. நான் சிக்கன் 65 கூட பார்த்திங்கன்னா இந்த தவாலே வந்து எண்ணெய் போட்டு அப்படியே ஷாலோ ஃப்ரை மாதிரி பண்ணுவேன். ரொம்ப டேஸ்டியாகவே வரும். நான் ஒரு நாள் அந்த ரெசிபி அப்லோட் பண்ணுறேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா சிக்கன் குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு. நான் தேங்காய் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுட்டேன். இந்த ஸ்டேஜில் நான் ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணுறேன். பச்சை மிளகாய் வந்து உங்களுக்கு காரமாலாம் இருக்காது. இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் நான் ஆட் பண்ணின மிளகாய் பொடி, அதுக்கப்புறம் இந்த பச்சை மிளகாய் இதெல்லாம் ஆட் பண்ண அப்புறம் கூட இந்த குழம்பு பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்ட் ஸ்பைஸியாக தான் இருக்கும். காரம் அந்தளவுக்கு இருக்காது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் இப்போது கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ குழம்பு நல்லா கொதிச்சு வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த கொத்தமல்லி, புதினா எல்லா ஃப்ளேவரும் ரொம்ப சேர்ந்து அமேசிங்காக எனக்கு சிக்கன் வறுவலும் ரெடி ஆகிடுச்சு. அதை எடுத்துகிட்டு நான் அதே பேனில் பார்த்திங்கன்னா எறா ஃப்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு எறாவை ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் ரொம்ப நேரம் குக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும் அண்ட் டேஸ்டியாகவும் இருக்கும். இதில் பார்த்திங்க அப்படின்னா காரமெல்லாம் ரொம்ப கம்மி தான். ஆனால் நம்ம தக்காளி எல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, ஸோ அதுவே வந்து உங்களுக்கு நல்ல கலர் கொடுக்கும். அண்ட் இதில் வர தூளுமே பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் சாதத்தோடு போட்டு பிணைஞ்சி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இல்லைன்னா நீங்கள் ரசம் சாதம் சாப்பிட்றப்போ உங்களுக்கு சைட் டிஷ்ஷாகவும் நல்லாயிருக்கும். ஸோ இந்த ப்ரான் வச்சுட்டு நான் சைட் பை சைட் ரசம் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தக்காளி, புளி எல்லாமே கரைச்சிட்டு, ரொம்ப பெருசாக இல்லை, ஆல்ரெடி ரசப்பொடி நான் அரைச்சி வச்சுருக்கேன். அந்த ரசப்பொடிக்கு தக்காளி, புளி, அதுக்கப்புறம் பூண்டு, ஒரு 4 பல்லு பூண்டு நசுக்கி போட்டுட்டு தென் ரசப்பொடியை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் மிளகாய் பொடி போட்டு நீங்கள் நல்லா ஒரு பொங்கி வர வரைக்கும் நீங்கள் ரசத்தை விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பரான ரசம் வேணும். இதுக்கு தாளிப்பு வேணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து கடுகு இல்லைன்னா வடகம் போட்டு 2 கருவேப்பிலை ஆட் பண்ணி நல்லா நீங்கள் தாளித்து கொட்டிக்கலாம். நான் ஆல்ரெடி இன்றைக்கி எண்ணெய் வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ப்ரான் ஃப்ரை பண்ணது, அதுக்கப்புறம் சிக்கன் வறுவல் அண்ட் சிக்கன் குழம்பு இதில் எல்லாமே ஆட் ஆகிருக்கிறதுனால நான் ரசத்தை தாளிக்கலை, அப்படியே வச்சுட்டேன். உங்களுக்கு ஃப்ளேவருமே எதுலேயும் மாற்றம் இருக்காதுங்க. தாளிப்பு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த 2 வரமிளகா ஆட் பண்ணுறது அடிஷ்னல் ஃப்ளேவர். அது நீங்கள் வெஜ் மீல்ஸுக்கு கூட ஃபாலோ பண்ணிக்கலாம்.
இது நல்லாவே டேஸ்டியாக இருக்கும். எனக்கு ஒரு சைட் பார்த்திங்கன்னா ப்ரான் கம்ப்ளீட்டாக வெந்துடுச்சு. ஸோ இன்னும் கொஞ்சம் ப்ரான் இருந்தது. யூஸ்வலாக பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் திரும்ப ரீஹீட் பண்ண தான் கொலஸ்ட்ரால் வந்து லெவல் அதிகமாகும். நீங்கள் ஒரே டைம் குக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த மாதிரி எதுவும் இருக்காது. அதனால நான் மோஸ்ட்லி எல்லாமே ஃப்ரை பண்ணிவிட்டேன். லஞ்சுக்கும் சர்வ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைனா ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸாக கூட அந்த ப்ரான்ஸை சாப்பிட்ருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி நான் என்னென்ன சமைச்சேன் அப்படின்னா, சிக்கன் குழம்பு, ப்ரான் ஃப்ரை, சிக்கன் வறுவல் அண்ட் ரைஸ். இது தான் எங்களோட சண்டே லஞ்ச். அண்ட் சண்டே டின்னரும் இது தான். வேணும்னா நைட்டுக்கு வந்து தோசை போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அண்ட் மாம்பழம். ஸோ எங்களோட லஞ்ச் வந்து ரொம்ப கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ லஞ்ச் சாப்பிட்டுட்டு ஒரு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்து பார்த்திங்கன்னா சைந்தவியோட ஸ்கூலுக்கு என்னென்ன தேவையோ அதுக்கான பர்ச்சேஸ்க்கு போயிட்டோம். ரொம்ப பெருசாக வாங்கல, அவளுக்கு பிடிச்ச மாதிரி. ஏன்னா குழந்தைங்க வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு விஷயத்த வாங்கி கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், அதை ரொம்பவே சேஃபாக பார்த்துக்குவாங்க. ஸோ அதனால் அவளையே கூட்டிகிட்டு போய் வாங்கி தரணுன்றது தான் எங்களோட பிளான். அண்டு அவளை வந்து டி நகர் வந்து அவள் ரொம்ப எக்ஸ்ப்ளோர் பண்ணதே கிடையாது. நாங்களும் அடிக்கடிக்கு போகிறது கிடையாது. சரி, ரொம்ப நாள் ஆச்சு. அண்ட் எங்களோட பர்சனல் ஒர்க்கும் அங்கே இருந்ததுனால அப்படியே போயிட்டு பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு லன்ச் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். அண்ட் இந்த மாதிரி கம்ப்ளீட் மீல் சாப்பிட்றதுக்கு யாரெல்லாம் பிடிக்கும், அண்டு இந்த மாதிரி ஹோம்மேட் ரெசிபி செய்கிறது உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக லச்சூஸ் கைமணம் சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிகாஸ் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு ரொம்பவே மோட்டிவேட்டிங்காக இருக்கும். அண்ட் இதுக்கப்புறம் வர்ற வீடியோஸில் பார்த்திங்கன்னா நான் என்ன மாதிரி ஒர்க் பண்ணுறேன், அந்த ஒர்க் எனக்கு எப்படி கிடச்சிது, அண்ட் தேர் ஆஃப்டர் இந்த ஒர்க் எப்படி இருக்கும், ஃப்ரெஷர்ஸ் எப்படி ஐடிக்குள்ளார போகலாம், என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா நான் அப்கமிங் வீடியோஸில் ஒவ்வொன்றா போடுறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போது என்னென்ன கோர்சஸ் வந்து அதாவது டிப்ளமோ கோர்சஸ் ஆகட்டும், இல்லை என்ன மாதிரி லாங்குவேஜஸ் படித்தா இப்போ நமக்கு ஓப்பனிங்ஸ் நிறைய இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அண்ட் இந்த மாதிரி அப்டேட்ஸ்க்கு கண்டிப்பாக லச்சூஸ் கைமணத்தை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஹாவ் அ ஹாப்பி ஃபேமிலி. பை.